வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் நம்ம தலிகை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான என்ன பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பார்க்குற வீடியோ அடிக்கடி நம்மளுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நவராத்திரி செகண்ட் டே. ஸோ நம்மளோட புட்டு ரெசிபி ரெடி. புட்டு செய்ய தேவையான பொருட்கள் நம்மளுக்கு சிகப்பு அரிசி மாவு நான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பச்சரிசியில் செய்கிறதா இருந்தால் லைட்டாக ஊற வச்சுட்டு தண்ணி தெளித்து மிக்சியில் உடைச்சிக்கோங்க. இது சிவப்பரிசி புட்டு மாவு கடையிலலாம் கிடைக்கும். நீங்கள் எந்த இதில் வேணாலும் பண்ணலாம். இதிலே கம்பில் புட்டு பண்ணலாம், ராகியில் பண்ணலாம். இது வெல்லம் பொடிச்ச நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு தேங்காய், 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய். நம்ம இந்த தண்ணி வெந்நீர் வேண்டுறது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். லைட்டாக விட்டு பிசிறுனாப்பில் தான் செய்ய போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இதை ஊற விட்டால் போதும், உங்களுக்கு புட்டு ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காய், ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு நெய். இது சூடாக இருக்கும் போதே நல்ல நெய்யை போட்டுக்கோங்க. போட்டு கிளறி விட்டுறலாம். அடுத்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை. இவ்வளோ தான். நம்ம எதுவுமே வச்சு அடுப்பில் எல்லாம் கிளறிட்டு இருக்க வேணாம். நம்ம வெளில போயிட்டு வந்துட்டு கூட ஒரு பிரசாதம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இல்லை காலைல செஞ்சிடலாம். செஞ்சு வச்சுட்டு கூட நம்ம போகலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ரெசிபி. இன்றைக்கி நம்ம புட்டு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.